ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் கோல்ட் ஹஸ்பண்ட் ஹேட்ஸ் யூ பார்ட் 15. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா நான் ஆசையாக சாப்பாடு எடுத்துகிட்டு உள்ளே வந்திருப்பா. வந்து பார்த்தா இங்கே தேங்க்கு அந்த செக்ரட்டரி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருந்திருப்பா. பத்தாத குறைக்கு அவனும் சாப்பிட்லாமே அப்படின்னு நான் சாப்பாடு கொண்டு வர சொன்னதையே மறந்துட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி சாப்பாடை வச்சுட்டா பாட்டுக்கு ஓடி இருந்திருப்பா. தேங்க பின்னாடியே ஓடி இருந்திருப்பான். அதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 15. என்ன சார் சொல்கிறீங்க? உங்கள் ஒய்ஃபா? அட ஆமாயா அப்படின்ட்டு தேங்க அப்படியே வெளில வந்து பார்க்குறான். பார்த்தா ஆளையே காணோம், எங்கேயோ போயிட்டா போல். இவன் வேகமாக நேரம் எங்கே போகிறான்னா சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு தான் போகிறான். அங்கே தேங்க வந்ததை பார்த்தது எல்லோரும், சார் நீங்களே நேராக இங்கே வந்திருக்கீங்க, என்ன விஷயம் சார்? பில்டிங் வெளியே இருக்க சிசிடிவி கேமரா அந்த வீடியோ போடு. இப்போ ஜஸ்ட் ஒரு 5 நிமிட்ஸ் முன்னாடி நடந்ததை போடு. ஃபாஸ்ட்டாக போடுங்க. ஓகே சார். சார் அது ப்ராப்ளமாக என்ன? ஐயோ நீ போடு ஃபஸ்ட்டு. என்ன இருந்தாலும் இவ்வளோ படபடன்னு இருக்காரு அப்படின்னு அங்கே வேலை பார்க்குறவங்களும் போட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா அங்கே தான் நடந்து போகிற மாதிரி இருக்குது. அதுவும் ரொம்ப கோவமாக அழுதுகிட்டே போகிற மாதிரி இருக்குது. தேங்க அதை பார்த்துட்டு, ஐயோ இந்த பொண்ணு எங்கே போகிறான்னு பாருங்கள், இந்த பொண்ணு எந்த சைடு போகிறான்னு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன் சார் ஏதாவது திருட்டு போயிட்டாங்களா என்ன? அடிச்சுன்னு வச்சுக்கோ. ஏன் என்ன தலாம் பேசிகிட்டு இருக்க? அவன் ஒன்றும் திருடி கிடையாது, அவன் என் பொண்டாட்டி. எங்கே போகிறான்னு பாருங்கடா அப்படின்னு சொன்னதும் எல்லோரும் ஷாக்காகி, என்னது இந்த ஆளுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சா அப்படின்னு ஷாக் ஆகி தான் பார்த்துட்டு அதையும் பார்க்குறாங்க. வந்து ரைட் சைடு திரும்பியிருப்பா. ஸோ தேங்க அதை பார்த்துட்டு வேகமாக கீழே போகிறான். கீழே செக்ரட்டரி என்னன்னா பாட்டுக்கு லிஃப்ட்டை மறைச்சிட்ருக்கா. தேங்கா கட்டுப்பாது, என்ன பண்ணிகிட்ருக்கு நீ? தள்ளு, நான் லிஃப்ட்டில் போகணும். அதெல்லாம் போக முடியாது, லிஃப்ட்டெல்லாம் ரிப்பேர் ஆகிடுச்சு. வேணும்னா ஸ்டெப்ஸ் இறங்கி போங்க. உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் அவ்வளோ முக்கியமாக போயிட்டாலே என்ன என்னை விட? ஐயோ பாரி விரிச்ச மாதிரிலாம் எனக்கு கழுப்பிட்டுருக்காது சரியா? நான் எப்போ என் பொண்டாட்டி முக்கியம் இல்லை, எனக்கு நீ தான் முக்கியம். நான் உங்ககிட்ட எப்போ சொன்னேன்? சொல்லு பாப்பா, எப்போ சொன்னேன்? உங்ககிட்ட நான் அப்படி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லலை. நான் வேணும்னு நீ சொன்னில்ல, அதுக்கு ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். ஏன் உன்னால் 2 நாள் வெயிட் பண்ண முடியாதா? அப்போ 2 நாள் வெயிட் பண்ணால் எனக்கு நீங்கள் கிடைப்பீங்களா? வெயிட் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்டெப்ஸ் ஏறுறான். கிட்டத்தட்ட ஒரு 5 மாடி இருக்கும். கடான்னு இறங்கிட்டு இருக்கான். இதெல்லாம் செக்ரட்டரி பார்க்குறா. இந்த ஆள் என்னை வெயிட் பண்ண சொல்லிட்டு ஆனால் பொண்டாட்டி கொண்டுங்கிறதும் எப்படி இறங்கி ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ இவனுக்கு நான் முக்கியமாக இல்லை பொண்டாட்டி முக்கியமா? ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு அவள் இன்னும் கானில் தான் பார்த்துட்ருக்க. தேங்க அப்படியே வேகமாக இறங்கி போகிறான். போய் கார் கீ எடுத்து கார்லாம் ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்கான். போன அந்த சைடில் போய் பார்க்குறான். பார்த்தா வாயனை காணோம். அவனுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. வாயனோட நம்பருக்கு கால் பண்ணுறான். வாயன் அட்டன் பண்ணவே இல்லை. அவள் பாட்டுக்கு இருக்கா. ஐயோ எங்கடி போய் தொலைஞ்ச வாயன் அப்புன்னு சொல்லிட்டு அவனுக்கு யாருக்கிட்ட சொல்ல என்ன பண்ணனே தெரில. ஆக்சுவலாக தேங்க்கு வாயனோட நம்பர் மட்டும்தான் தெரியும். அதை தவிர்த்து அவனுக்கு அவங்க அம்மா அப்பா காண்டாக்டும் கிடையாது, யாருமே கிடையாது. என்ன பண்ணுன்னு தெரில. அப்படியே ஒரு மாதிரி கட்டுப்பாக வருது, என்ன பண்ணுன்னு தெரியாமல். சரி எங்கே போயிட போகிறா, வீட்டில் தான் இருப்பா, போய் பார்க்கலாம் அப்படின்னு நேராக வீட்டுக்கு தான் கார் எடுத்துகிட்டு வரான். வந்து ஸ்டாப் பண்ணி வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா வீடே பூட்டி இருக்குது. என்ன வீடு பூட்டி இருக்குது அப்படின்னு கீயை போட்டு ஓப்பன் பண்ணி வீடு ஃபுல்லாக வாயின்னு கத்திகிட்டே இருக்கான். எங்கேயுமே இல்லை. ஐயோ எங்கடி போனேன், எங்கே போனேன் சொல்லிட்டு போக மாட்டேன், எங்கடி போனேன் அப்படின்னு அவனுக்கு அப்படி பைத்தியம் பிடிக்குது. எங்கே இருக்கா என்ன பண்ணுறா அப்படிங்கிறது அவனுக்கு ஒன்றுமே தெரில. அப்படியே நேராக கார் எடுத்துகிட்டு அப்படியே மறுபடியும் எங்கேயாவது சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு அவனோட ஆஃபீஸ் சுற்றி இருக்கிற ஏரியாவில் தான் முற்றியும் பார்த்துட்ருக்கான். எங்கேயுமே கிடைக்கல. ஒரு கட்டத்தில் தேங்கா பயமாயிடுச்சு. அதனால் எங்கேயாவது போயிருப்போல அப்படின்னு தேங்கோட அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறான். அவங்க அம்மா கால் அட்டன் பண்ணி, என்னடா அதிசயமாக கால்லாம் பண்ணியிருக்க, எனக்கு நீ கால்லாம் பண்ண மாட்டியே, என்ன ஒரு ஆச்சரியம், இன்றைக்கி மழை வரப்போதா என்ன? மா பைத்தியம் மாதிரி பேசாதம்மா, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுமா. என்னடா பயப்படுற என்ன? ஐயோ நான் சொல்கிறத முதல்ல கேளு. சரி சொல்லு என்ன? வயனை காணுமா? என்னடா சொல்கிற? வயனை காணுமா? நீ என்ன பண்ணி தொலைஞ்ச? அந்த பிள்ளை திட்டியா இல்லை அடிச்சா இல்லை ஏதாவது பண்ணியா சொல்லு. ஐயோ அவளை திட்டி அடித்தப்பெல்லாம் என் பக்கத்தில் தான் இருந்தா, நான் தெரியாமல் ஒன்று பண்ணிட்டேன், போயிட்டா. என்னடா சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியலடா. எனக்கே புரியலம்மா, நான் ஏன் இப்போ அவளை தேடி பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சிட்ருக்கேன். எனக்கே அழுக வருது, எனக்கே கோவம் வருது, எனக்கே கஷ்டமாக இருக்குது, எனக்கே பயமாக இருக்குன்னு எனக்கே தெரிலம்மா. எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரிலம்மா, எனக்கு அவள் வேணும்மா, வாங்கி கொடுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஏதோ முட்டாய் வேணுங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான். இது நல்ல கதையாக இருக்கே. நல்லா பாடுறா, எங்கேயாவதாண்டா இருப்பா. அம்மா தேடிட்டம்மா, காணம்மா, பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான்
தேங்கோட அம்மாவுக்கு வேற யாரோ கால் பண்ணுறாங்க. டேய் இருடா யாரோ கால் பண்ணுறாங்க அப்படின்னு காலை கட் பண்ணிட்டாங்க. தேங்கா எங்கடி போனவன் சொல்லிட்டாவது போகலாம்லடி, எனக்கு புரியுது நீ கோவமா இருக்கு, நான் அதுக்கு நீ இப்படியா போவ அப்படின்னு அவன் மண்டையில் கையை வச்சு நின்றுட்டு இருக்கும்போது தேங்கோட அம்மா கால் வந்துருக்குள்ள திருப்பி கால் பண்ணுறாங்க தேங்க்கு. என்ன அம்மா திருப்பி கூப்பிடுது அப்படின்னு அவனுக்கு கால் அட்டன் பண்ணி சொல்லுமா வாயின் கிடைச்சாலா என்ன? அடே லூசு பயலே, வாயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. ஹாஸ்பிட்டலில் என்னம்மா சொல்கிற? ஹாஸ்பிட்டலில் இருக்குமா போனா? டே வாயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டா, ஹாஸ்பிட்டலில் இருக்கானா, நீ வேகமா கிளம்பி சிட்டி ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. தேங்காய் உயிரே இல்லை. வாயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் அப்படியே ஷாக்காகி நின்றுட்டான். அவனுக்கு சுற்றி வண்டி போகுது, யார் யாரோ கூப்பிட்றாங்க, அதெல்லாம் காதில் விழவே இல்லை. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்கான். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் அவனுக்கு ரியாலிட்டியே புரியுது. எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு அடிச்சு பிடிச்சி காருக்குள்ளே ஏறுறான். கார் கீயை கூட போட முடியல, அப்படி நடுங்குது கை. கஷ்டப்பட்டு கார் கீயை போட்டு காரை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு வரான். அப்போ தான் கரெக்டாக செக்ரட்டரியும் ஆஃபீஸ் பக்கம் நடந்து வந்திருப்பா. இவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கதை பார்த்ததும் ஒரு செகண்ட் அவ்வளோ ஷாக் ஆகி, இது தேங்க் தானே, எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு, என்னாச்சு அப்படின்னு அவ்வளோ ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. தேங்க் நேரம் ஹாஸ்பிட்டலாக போய் வண்டி நிப்பாட்டுறான். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் ரிசப்ஷனில் கேட்டால் போங்க சார் அப்படின்னு ஒரு வழியை காமிக்கிறாங்க. இதோ இப்படியே போகணும், ஆமாம் சார் இப்படி தான் போகணும், பதட்டப்படாமல் போங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது, எனக்கு தெரியும் அப்படின்னு தேங்காய் அப்படியே குடு குடுன்னு ஓடி வரான். வந்து பார்த்தா அவனோட அம்மா அப்பா அண்ணன் இவனோட தங்கச்சி தேங்கோட அம்மான்னு எல்லோரும் இருக்காங்க. அப்படியே தேங்காய் எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. தேங்காய் அம்மா அம்மா என்னம்மாச்சு, என்னம்மாச்சு அவளுக்கு, என்னம்மாச்சு? அடே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஏதோ சின்ன அடி தான், மயக்கம்தான் போட்டு விழுந்திருக்கா, வேறு ஒன்றும் இல்லை, அவள் நார்மலாக தான் இருக்காளாம். அம்மா போய் சொல்லாதம்மா, ஒன்றும் இல்லைன்னா எப்படிம்மா மயக்கம் போட்டு விழுவா, ஏன் விழணும்? டீ அவள் ஒழுங்காக சாப்பிட்லையாண்டா கொஞ்ச நாளா, அதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு வண்டி இடிக்கிற மாதிரி வந்துருச்சு, லைட்டாக இடிச்சிட்டாங்க போல், அதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, வேறு ஒன்றும் இல்லை. நீயே இவ்வளோ பதட்டப்படுற, மான ஒரு இதெல்லாம் போதும், கொஞ்சம் அட்டைக்க வாசி. அம்மா என்ன விளையாடிட்டு இருக்கியா அவளுக்கு? ரெடியாச்சு, ரெடியாச்சு பொண்டாட்டிக்கு. ஐயோ அண்ணா நீ பேசாமல் இரு, அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. இல்லை நான் அவளை பார்க்கணும், அவள் எங்கே, அவள் உள்ளே இருக்கா, டாக்டர் செக் பண்ணிட்டு வருவார், நீ போரு. இல்லை நான் அவளை பார்க்கணும், நீ தள்ளு நான் போய் பார்க்குறேன், இரு நான் டாக்டர் வர, இங்கே பாருங்க பாரு டாக்டர் வந்துட்டாரு அப்படின்னு டாக்டர் வராரு. வந்து சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளாக சரியாக சாப்பிடாம இருக்காங்க, பாடி கொஞ்சம் வீக்காக இருக்குது, அண்ட் லைட்டாக கார் ஆக்சிடென்ட் ஆனதால் ஒரு அதிர்ச்சியில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி மனபாரம்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, ஸோ கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க, இப்படியே நீட்டிக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு டாக்டரும் அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஒன்றே தான் டாக்டர் டாக்டர் என்ன சார் என்னாச்சு, நீங்கள் யார் பேஷண்ட்டுக்கு? நான் அவள் புருஷன். ஓ ஹஸ்பண்டா, சொல்லுங்கள் என்ன? அவளுக்கு வேறு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்கா? ஒன்றுமே இல்லை, அவங்க கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக இருக்காங்க, பட் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது, அது பிரச்சனை கிடையாது, நம்ம சரி பண்ணியிருக்கலாம். நீங்கள் நிஜமாக தானே சொல்கிறீங்க? பொய் எதுவும் சொல்லலையே? ஐயோ நான் எதுக்கு அதெல்லாம் சொல்ல போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்களே வேணால் போய் பாருங்கள், அவங்க நல்லா தான் இருக்காங்க, ப்ராமிஸ் பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் ப்ராமிஸ் கேட்டுட்ருக்கான். தங்கச்சி தான் பார்த்துட்டு ஐயோ என் மானத்தை வாங்குறானே அப்படின்னு, நத்திங் டாக்டர், எங்கள் அண்ணன் அப்படி தான் கொஞ்சம் எங்கள் அண்ணி மேலே பாசம் வச்சுருக்கான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவனை இந்த பக்கம் இழுத்துட்டு வந்து நீ போய் வாயனை பாரு போ அப்படின்னு வாயனை பார்க்க உள்ளே அமைக்கிறான். அவனும் உள்ளே போகிறான். போய் பார்த்தா வாயன் வந்து படுத்து கிடக்குறா, லைட்டாக ட்ரூஸ் மட்டும் ஏறிட்டுருக்கு. வாய் நல்லா கண்ணு முடிச்சு தான் படுத்துட்ருக்கா. தேங்காய் பார்த்து அப்பாட்டுக்கு மூஞ்சி திருப்பிக்கிட்டா. தேங்காய் வாயன் வாயன் உனக்கு ஒன்றும் இல்லை ரெடி, வாயன் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படியே அழுகிற மாதிரி ஆகிட்டான். வாயன் ஃபர்ஸ்ட் டைம் கண் கலங்கி பார்க்குறா. அவளுக்கே ஸ்டில் ஷாக் ஆகிட்டு இது தேங்க தானா அப்படின்னு ஒரு மாதிரி தேங்க பார்த்துட்டு நீங்கள் அழுகுறீங்களா அப்படின்ன மாதிரி தேங்க பார்க்க தேங்க சாரிடி நான் அவனுக்கு வேணும்னே பல்லடி, அது என் மைண்டு உனக்கு ஒன்றும் ஆகலைல, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லோரும் வந்து வாயனை பார்த்து கேட்கும்போது வாயனை எதுவுமே பேசாமல் சரி சரின்னு மண்டையாட்டுறா. தேங்க இன்னும் கூட அவள் கண்டுக்கவே இல்லை. தேங்க அவ்வளோ சாரி கேட்டிருப்பான், திரும்பி கூட பார்த்துட்டு இருக்க மாட்டா. இதனால் என்னெல்லாம் பண்ண நீ அனுபவி அப்படின்னு தான் வாயன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கா. வாயன்
பார்க்க மாட்டியா என்ன? பார்க்க மாட்டியா?" அப்படின்னு மூஞ்சி திருப்பிட்டு இருக்கான். வான்னு பார்த்துட்டு, "என்ன?" அப்படின்ற மாரி ஒரு லுக்கு தான் விடுறா. "ஏன்டி இப்படி பண்ற?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வாயின் எந்த ஒரு பதிலும் சொல்லாம மூஞ்சி திருப்பிக்கிட்டா. "என்ன பாருடி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நர்ஸ் வந்து, பேஷண்ட் கொஞ்சம் ஓகேவா தான் இருக்காங்க. ஸோ நீங்க எப்பவுமே அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போனாலும் கூட்டு போலாம். இந்த ட்ரிப்ஸ் கூட முடிஞ்சிருச்சு" அப்படின்னு அந்த ட்ரிப்ஸை ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த ட்ரிப்ஸுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதையும் சேர்த்து ரிமூவ் பண்ணல. அதை ரிமூவ் பண்ணும்போது பெட்லாம் அதாவது ரத்தமா வருது. அத பார்த்து "ஐயோ! நர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத பாருங்க ரத்தம் வருது. இவ்ளோ ரத்தம் போகுது." "ஐயோ! சார் இதெல்லாம் நார்மல் தான் சார். இத நம்ம வந்து டேப் போட்டு ஒட்டிக்கலாம்." "என்னத்த ஒட்டுவீங்க? அது என்ன இந்த கிழிஞ்சு போன பேப்பரா என்ன? அவளுக்கு ரத்தம் வருது பாருங்க." "ஐயோ! சார் தெரியுது சார். நீங்க ஃபர்ஸ்ட்டு காமா இருங்க." "ஐயோ! யாரும்மா இது? உன் ஹஸ்பண்டா என்ன?" "ம், ம். உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு போல." "அப்படியா என்ன?" அப்படின்ற மாதிரி வாணி வந்து ஒரு ரியாக்ஷன் குடுக்காம அமைதியா தான் இருக்கா. அவங்களும் அந்த பேண்டேஜ்லாம் போட்டுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. வாயன் அப்பவும் கூட பேசல. எங்க அப்பன் கூட கெஞ்சுறான். "என்ன பார்க்க மாட்டியா? பேச மாட்டியா? என்ன திரும்பி தான் பாரேன்டி. ஏன்டி என்ன கொல்ற? கொஞ்சம் பார்த்தா என்ன?" வாயன் அப்பயும் திரும்பாம, அவள் இன்னும் திரும்பிட்டு தான் இருக்கா. ஏன்னா அவளுக்கு இன்னும் தேங் மேல ரொம்ப கோவமா இருக்கு. அவளால ஏத்துக்கவே முடியல. அவள் ஹெட் மசாஜ் பண்ணதையும், இவன் சாப்பாடு கொண்டு வருவான்னு தெரியும். இருந்தாலும் அவன் வந்து தனக்காண்டி வெயிட் பண்ணலையே அப்படின்ற ஒரு கோவம் தான். அவள் திரும்பியே பார்க்காம அவள் பாட்டுக்கு உட்காந்துருக்கா. இதில் வாயனோட அம்மா வேற, "வாயன் ஏன் மாப்பிள்ளை இவ்வளோ கெஞ்சுறாரே? பேச வேண்டியதானே?" "விடுமா, நான் பார்த்துக்கிறேன். நான் கொஞ்ச நாளைக்கு உங்க கூட வந்து இருக்கவா? ஒரு 1 வீக் மட்டும். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ப்ளீஸ் நான் உங்க கூட போவா?" "இதில் என்னம்மா கேள்வி? நீ எங்க கூடயே வந்து இரு. ஒரு பிரச்சனையும் இல்ல. 1 வீக் என்ன 1 மந்த் கூட இரு" அப்படின்னு சொன்னதும் தேங்கு, "ஆ நீ ஏன்டி அங்கே போகணும்? நீ வா, என் கூட வா. நான் உன்னை பார்த்துக்கிறேன். நீ வாடி, நம்ம வீட்டுக்கு வா. ஏன் வாயன் இப்படி பண்ணுற? நீ வா வாயன்." "என்னால் வர முடியாது. நான் 1 வீக் அங்கே இருந்துட்டு வரேன்" அப்படின்னு அப்படி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு திரும்பிக்கிட்டா. தேங்கோட அம்மாவோ தேங்க கூப்பிட்டு போய் வெளியில் போகிறாங்க. போய், "உண்மை சொல்லு, என்ன பண்ணி தொலைச்ச? எதுக்கு அவன் மேலே இவ்வளோ கோவமா இருக்கா? நானும் பார்த்துட்ருக்கேன். அப்போதைய முடிச்சு நீ கெஞ்சிட்டே இருக்க. அவள் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா. எனக்கு நல்லாவே தெரியுது நீ தான் ஏதோ பண்ணியிருக்கன்னு. ஏன்னா எனக்கு வயனை பற்றி நல்லா தெரியும். அது அப்புறாணி பிள்ளை. அது ஒன்றும் பண்ணியிருக்காது. நீ தான் ஏதாவது பண்ணியிருப்ப. சொல்லு, என்ன பண்ண?" "மா நான் ஒன்றும் பண்ணலம்மா." "டேய் என்கிட்ட இப்படிலாம் நடிக்காதடா. உண்மையை சொல்லி தொலை. என்ன பண்ணி தொலைஞ்ச?" "மா அது" அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். அவங்க அம்மா கிரீடு தலையில் அடிக்கிறாங்க. "அடே நீ நேரம் அவளை அடிச்சிருந்தாலும் சரி, மிதிச்சிருந்தாலும் சரி, அவள் அதெல்லாம் தாங்கிட்டு இருந்திருப்பா. ஆனால் தன்னை தவிர்த்து இன்னொரு பொண்ணை அவன் பார்க்குறான், இன்னொரு பொண்ணு கூட அவன் பழக்க வச்சுக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சா ஒரு பொண்டாட்டிக்கு எவ்வளோ கோவம் வரும் தெரியுமா? அதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு வெறியாகும். கொல்ல கூட தயங்க மாட்டாங்க. சரியா? இப்படி பண்ணி வச்சிருக்க. அப்போ அந்த பிள்ளை கோவப்படாமல் உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் வளர்க்கும். எனக்கு என்ன கேட்டால் அவள் பண்ணுறது கரெக்டாக நான் சொல்லுவேன்." "மா என்னம்மா? என்னடா ஆ லூசுத்தனமாக பண்ணிட்டு அந்த நிற்கிறத பாரு. சரி விடு. நடந்தது நடந்து தொலைஞ்சிச்சு விட்டுறலாம். அவள் 1 வீக் அவங்க அம்மா அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றா. இருந்துட்டு போட்டும் அப்படியே விடு. இல்லைனா நீ அவளை ஃபோர்ஸ் பண்ண ஒரேடி விட்டுட்டு தொலைஞ்சிட போறா. புரியுதா உனக்கு?" "மா என்னம்மா என்னால் அவ இருக்கலாம் இருக்க முடியாதும்மா. என்னால் அவ இல்லாமல் இருக்க முடியாது." "என்னது அவ இல்லாமல் இருக்க முடியாதா? சுத்தம். கல்யாணம் பண்ணி வைக்கும்போது என்ன சொன்னேன்? எனக்கு அவள் வேண்டாம். அவள் கூடலாம் நான் இருக்க முடியாது அப்படின்னேன். இப்போ என்னன்னா அவள் இல்லாமல் இருக்க முடியாது. எப்பா இந்த ஆம்பளை பையங்க இருக்காங்க பாரு நம்பவே முடியாது" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. தேங்காய் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா அப்பா கூட கார் வரைக்கும் போகிறா. திரும்பி பார்த்து "போயிட்டு வரேன் தயம்" அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. தேங்காய் தான் எதிர்பார்க்குறான். "திரும்பியாவது பாருடி, ஒரு ஸ்மைலாவது பண்ணுடி, எனக்கு அது போதும். ஒரு கண்ணையாவது காட்டுடி, என்னை பார்க்கவாது செய். அது போதும் எனக்கு" அப்படின்னு அவன் அப்படியே நினச்சிட்டு தான் பார்க்குறான். ஆனால் அவன் கடைசி வரைக்கும் திரும்பி பார்க்கல. தேங்க் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அவன் தங்கச்சியை பார்க்குறான். தங்கச்சி பார்க்குறா. "நம்ம என்னன்னா கண்ணெல்லாம் கலங்குதா? இவனுக்கா? இவனுக்கு இத்தனை நாள் கழு நெஞ்சு தானே நினச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி என்ன உருகுது போலயே" அப்படின்னு அப்படியே அவங்க அண்ணனை தான் குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கா. அந்த கார் போனதுக்கப்புறம் தான் தேங்க அந்த கார்லேருந்து கண்ணே எடுக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி அவனுக்கு மண்டையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயே உட்காந்துட்டான். தங்கச்சி தான் பக்கத்தில் உட்காந்து தண்ணியெல்லாம் கொடுத்து, "என்ன ரொம்ப பயந்துட்டியோ?" "ஆமாம். இப்போ வாயன் உன் மேலே எதுக்கு கோவமா இருக்காங்கிறது என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. சொல்லு, இதுக்கு அடுத்து அவளை எப்படி சமாளிக்க போற?" "ம்
அது தெரியாம தான் நானே உட்காந்துருக்கேன். நீ வேற. அது சரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வயன் வந்து சாஃப்டான டைப் தான். பட் அவளுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன ஆனாலும் சரி, சமாளிக்கிறது கொஞ்சம் இல்ல, ரொம்ப கஷ்டம். பார்த்து. சரியா? ம். எனக்கு தெரியும். மூடிக்கிட்டு போ அப்படின்னு அவன் தங்கச்சி அங்கேருந்து அமுச்சு விட்டுட்டான். இருந்தாலும் அவனுக்கு வாயின் இல்லாமல் இருக்க முடியல. நேரா வீட்டுக்கு வரான். வாயின் இல்லாமல் இந்த வீட்டை பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி வெறுமையாக இருக்குது. அப்படியே வெட்டிங் ஃபோட்டோஸ்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறான். எதுக்கு இவளை கல்யாணம் பண்ணேன்? இப்போ நான் எதுக்கு இப்படி இருக்கனே தெரியலையோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். காசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மதராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா பை. சீ லேட்டர். பாய்.